அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய இரவு நேரத்தினுடைய சிறப்பு அமல்களை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய தினம் நாம் நோற்ற நோன்பு, செய்த நற்செயல்கள், நாம் வழங்கிய தர்மங்கள், நம்முடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நிறைவான நற்கூலிகளை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையிலே செவியுற்ற அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் அடிப்படையிலே சில செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல் அன்ஃபால் அத்தியாயம், அதற்கு பிறகு தௌபா அத்தியாயத்தினுடைய ஒரு பெரும்பகுதி. இதுதான் இன்றைய பகுதியில் நாம் ஓதினோம். இதில் அன்ஃபால் அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் இரத்த உறவுகளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. இரத்த உறவினர்கள், பிளட் ரிலேஷன் சொல்கிறோம் பாருங்கள், அந்த உறவுகளுடைய உன்னதத்தை, அதனுடைய மேன்மையை அந்த இறுதி வசனம் பேசுகிறது. ஓ உலுல் அர்ஹாமி பாதுஹும் அவுலா பிபாதின் ஃபி கிதாபில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ஓ உலுல் அர்ஹாமி, இரத்த உறவினர்கள், இரத்த பந்த உறவினர்கள், பாதுஹும் அவுலா பிபாதின் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவர்களில் ஒருவர்தான் மற்றவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரத்த உறவுகளில் ஒருத்தர் மற்றவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படியான கருத்து தான் இருக்குது என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னா, வல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீம், அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான். அதாவது உறவினர்கள் அவர்கள்தான் ஒருவர் மற்றவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். தோழர்களே, இந்த வசனம் எந்த பின்னணியில் குர்ஆனில் இடம்பெறுகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்தை வாரிசுரிமை சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்வார்கள். இந்த வசனத்தை இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்து யாருக்கு போகும், யார் யாருக்கு எவ்வளோ பங்கு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாரிசுரிமை இருக்கு இல்லையா, அந்த வாரிசுரிமையை பற்றி பேசக்கூடிய வசனங்களில் இது ஒன்று அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா வாரிசுரிமை இதில் என்ன இருக்குது, இந்த வசனத்தில் என்ன இருக்குது, நான் அர்த்தம் சொல்லிட்டேன். உறவினர்கள் தான் ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமானவர்கள், அர்த்தம் சொல்லிட்டேன். இதில் வாரிசுரிமை பற்றி எங்கே இருக்குது? அது பையனுக்கு இவ்வளவு சொத்து, பொண்ணுக்கு இவ்வளவு சொத்து, மனைவிக்கு இவ்வளவு, கணவனுக்கு அப்படி ஏதாவது இருக்காங்க? இல்லை. அப்போது இது வாரிசுரிமை எப்படி குறிக்கிறது என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மதீனாவுக்கு வந்த புதுசில், முஸ்லிம்கள்லாம் மதீனாவில் வந்தாங்க இல்லையா, நிறைய மக்காவாசிகள் மதீனாவுக்கு வந்தார்கள். மக்காவாசிகளை முஹாஜிர்கள்னு நாம் சொல்லுவோம், ஹிஜரத் செஞ்சு வந்தவங்க. மதீனாவாசிகள் என்ன சொல்லுவோம்? அன்சாரிகள்னு சொல்லுவோம் இல்லையா, உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன உதவி செஞ்சாங்க அவங்க அப்படின்னா, மக்காவில் சொத்து சுகங்கள் போன்றவற்றை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வெறுங்கையோடு வந்தவர்கள் அல்லது கொஞ்சம் நஞ்சம் கொண்டு வந்தவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு தேவையான ஹெல்ப்பை கொடுத்தவங்க யாருன்னு சொன்னால் அன்சாரிகள் தான். ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு புதிய ஒரு முறையை ஏற்படுத்தினார்கள். என்ன முறை அப்படின்னா, ஒரு அன்சாரி சஹாபியையும் ஒரு முஹாஜிர் சஹாபியையும், மக்காவிலிருந்து வந்த ஒரு சஹாபியையும் மதீனாவினுடைய அசல் அன்சாரி சஹாபி ஒருத்தரையும், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் அண்ணன் தம்பிகள், முஆஹாத் இதுக்கு பேர், சகோதர பந்தத்தை ஏற்படுத்துதல்னு பேர்.
நீங்கள் இது மாதிரி அண்ணன் தம்பிங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, 2 பேரையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டா அந்த அன்சாரி சஹாபி என்ன செய்வார்னா தன்னுடைய சொத்துல பாதி அவர் கொடுப்பார். எந்த அளவுக்குன்னா ஒரு சஹாபி என் சொத்துல பாதி உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு அன்சாரி சஹாபி சொன்னார். சாது பின் ரபி என்பது அந்த அன்சாரி சஹாபியுடைய பெயர். அவர் சொன்னார், அவருக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து மக்காலேருந்து வந்தவர், சாது பின் ரபி மதினா சஹாபி. 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சாது பின் ரபி சொன்னார், எனக்கு செல்வங்கள் இருக்கிறது, அதில் பாதியை உங்களுக்கு நான் செய்ய தந்துடுறேன். அதே போல் எனக்கு 2 மனைவியர் இருக்கிறார்கள், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யார் விருப்பம்னு சொல்லுங்கள், நான் அவரை மனவிலக்கு செய்து விடுகிறேன், தலாக் விட்டுறேன், டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் கட்டிக்கங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்களா, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், இவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்தீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், சந்தை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் எதுக்கு இந்த செய்தி சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அன்சாரி சஹாபாக்கள் வந்தாங்க. இப்படி இந்த 2 பேருக்கு இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்கல்ல, இது கொஞ்ச காலம் நீடிச்சிச்சு, கொஞ்ச காலம் இது நீடிச்சிச்சு. அந்த அன்சாரி சஹாபி இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்து இவருக்கு தான் வரும், இந்த முஹாஜிர் சஹாபி இறந்து போயிட்டாருன்னா இவருடைய சொத்து அவருக்கு தான் போகும். இப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பேரும் அசல்ல யார் கிடையாது, அண்ணன் தம்பிகளாக பிறந்துக்கிட்டவங்க கிடையாது. அண்ணன் தம்பிகளாக பிறந்துக்கிட்டால் தான் என்ன செய்யும், அந்த மாதிரி வாரிசு உரிமைங்கிறது வரும். ஆனால் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சதுக்கு பிறகு இப்படி தான் இவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நடைமுறையை அல்லாஹ் நிறுத்துவதற்கு கொண்டு வந்த வசனம் தான் இப்போ நான் பேசின வசனம், நான் சொன்ன வசனம். போதும், இவ்வளவு நாள் நீங்கள் உதவி செஞ்சது போதும், மக்காவிலேருந்து வந்த சஹாபாக்கள் ஸ்டடி ஆகிட்டாங்க, இனிமேல் இந்த ஏற்பாடு தேவையில்லை, இனிமேல் ஒருவருக்கு அவருடைய இரத்த உறவு தான் மிக நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாட்டை முடிச்சு வைக்கிறதுக்கு அல்லாஹ் கொண்டு வந்த வசனம் தான் இந்த வசனம். சரியா? இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ நம்ம அடிப்படை மேட்டருக்கு வருவோம். அல்லாஹ் சொல்லிட்டான், இரத்த உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமானவர்கள், கண்டிப்பாக நெருக்கமானவர்கள் தான். நாம் இன்னைக்கு அந்த உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி அவங்கள்ட்ட நம்முடைய அணுகுமுறையை வச்சுக்கிறோங்கிறதெல்லாம் வேற ஒரு பக்கம். நான் அல்லாஹ் சொல்லிட்டான், உறவுகள் என்றால் நெருக்கமாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லிவிட்டான். உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடைங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. தன்னந்தனியனாக உலகத்தில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது, உறவு தேவைப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கணும்னா அவங்க ஃபேமிலியை எல்லாரும் பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் ஒத்த பிள்ளையான்னு பார்க்குறாங்க. அந்த முசீபத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்குறது. முன்னாடிலாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேர் பார்ப்பாங்க, அக்கா தங்கச்சி எத்தனை பேர் பார்ப்பாங்க, எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்காங்களா, அதையெல்லாம் விசாரித்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம பொண்ணு வாழ போனால் தான் தனி மரமாக நிற்காது, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் முன்னாடி இருந்துச்சு. தோழர்களே, அந்த வகையில் நல்ல பெற்று மகராசியாக வாழக்கூடிய அந்த மாதிரி பெரிய ஃபேமிலியில் தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய நேமத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை அல்லாஹ் அற்பமான விந்திலிருந்து படைத்து உங்களுக்கு இரத்த உறவையும் முத்த உறவையும் கொடுத்தான். இரத்த உறவுங்கிறது பிளட் ரிலேஷன், முத்த உறவுங்கிறது திருமண பந்தம். அந்த உறவையும் அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்தது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா நிஅமத்துன்னு சொல்கிறான். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். உறவுகளை இழந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தான் உறவுகளுடைய உண்மையான மரியாதை என்னன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? இந்த அகதிகள் இருக்காங்க பாருங்க, அகதிகள், அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்களுடைய நெருக்கமான உறவுகள்லாம் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு டெண்டில் இருப்பாங்க, எங்கோ ஒரு முகாமில் இருப்பாங்க, இவங்க எங்கேயோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும் உறவுகளுடைய உண்மையான மரியாதை என்னன்னு தெரியும், இல்லையா? மரத்திலிருந்து உதிர்ந்து விட்ட ஒரு இலை இருக்குது பாருங்க, இலை, ஒரு சருகு. அந்த சருகினுடைய திசையை காற்று தான் தீர்மானிக்கும்.
அது எங்கே போகணும் காட்டுறதுன்னு தீர்மானிக்கும். அதை மாதிரி தான் குடும்பத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டு விட்ட ஒரு மனிதனுடைய திசையை வந்து காலம்தான் தீர்மானிக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் இருக்காது யாருக்கும், யாராவது ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. எனவே தான் குடும்பம் என்பது, உறவுகள் என்பது ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, இன்றைக்கெல்லாம் வந்து பொருளாதார ஸ்டேட்டஸை வச்சு தான் உறவுகளை மதிக்கிறது மதிக்காததுங்கிறதே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அளவுக்கு நம்ம அண்ணன் தம்பி இருந்தாருன்னா சேர்ந்து வாழ்கிறது, கொஞ்சம் கீழே கொஞ்சம் அவர் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்கிறதே இல்லை. அப்போ ஸ்கேல் என்ன, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆயிடுது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்த போது ஒருவரை ஒருவர் கொஞ்சி கொண்டிருந்தோம், ஒருவரை ஒருவர் தூக்கி சுமந்து கொண்டிருந்தோம். ஆனால் வளர வளர என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் பேதம் வந்து விடுகிறது. செடியாக இருக்கும்போது அந்த செடி வளர வளர மரம் என்று பெயரை பெறுவதைப் போல நாம் சிறு பிள்ளைகளாக இருந்து வளர 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 அதற்கு பிறகு அண்ணன் தம்பி சகோதரங்கிறத வார்த்தை, இந்த சகோதரன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, தமிழில் நல்ல அழகான வார்த்தை அது. சக உதரன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சக உதரன், அதாவது நம்முடைய இரத்த சக உதரன்னா உதிரத்திலேருந்து வந்த வார்த்தை அது. அதாவது நமக்கு உள்ள ரத்தம் தான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான வார்த்தை அது. அப்படியாக சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் வளர வளர நமக்கு பேர் வந்து எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி சொன்னால் பங்காளின்னு மாறி போய் அடுத்தது பகையாளியாக வந்து நிற்கிறது. எல்லாமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸ், பொருளாதார ஸ்டேட்டஸ் தான் முன்னால் வந்து நிற்கிறது. எனவே தோழர்களே, இது இன்றைக்கு உறவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மோசமான ஸ்கேலாக இது வந்துவிட்டாலும் கூட, அருமையான தோழர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறது உறவுகள் என்றால் மிக முக்கியமான நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் சொல்கிறான். உறவுக்கு அரபியில் ஒரு பேர் இருக்கு. உறவுக்கு, இரத்த உறவுக்கு அரபியில் ஒரு பேர் ரஹ்மு என்று பெயர். ரஹ்மு, ரஹ்மு என்ற சொல்லுக்கு உறவு என்று பெயர். அல்லாஹ் சொன்னா, ஹதீஸ் குதுசியில் வருது, அனர் ரஹ்மான், நான் அளவற்ற அருளாளன், ஹலக்துர் ரஹ்ம, நான் தான் இரத்த உறவை படைத்தேன், வ ஷகக்து லஹா இஸ்மம் மின் இஸ்மி, அந்த உறவுக்கு பெயர் கொடுக்கணுமா இல்லையா, என் பெயரிலிருந்து ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். ரஹ்மான் அதனுடைய மொதல் 3 எழுத்து தான் ரஹ்மு. என் பேர்ல இருந்து உறவுக்கு நான் பேரை வச்சிருக்கேன். எல்லாம் எவ்வளவு தூரம் மதிக்கிறான் பாருங்க உறவை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யார் அந்த உறவை சேர்ந்து அரவணைத்துக் கொண்டு வாழ்கிறாரோ அவரை நான் அரவணைத்துக் கொள்வேன். யார் அந்த உறவை வெட்டி முறித்து விடுகிறார்களோ, வெட்டி வீழ்த்தி விடுகிறார்களோ அவர்களையும் நான் ஒதுக்கி தள்ளி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ரஹ்முங்கிற சொல்லுக்கு உறவுன்னு அர்த்தம் இல்லை. அதே ரஹ்முங்கிற சொல்லுக்கு கர்ப்பப்பைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கருப்பை இருக்கு பாருங்க, கருப்பை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரில் இருந்து தான் இந்த கருப்பைங்கிற அந்த சொல்லுக்கும் உறவுங்கிற சொல்லுக்கும் தன்னுடைய பேர்ல இருந்து ஒரு பகுதியை தான் கொடுத்துருக்குறான். எப்படி கருப்பைக்கு ரஹமுங்கிறது பொருந்துதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பைங்கிறது வந்து ஆரம்பத்தில் சின்ன ஒரு பேக் தான். அது சின்ன ஒரு பேக் தான். உள்ளே போய் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆணுடைய விந்தணுவும் உயிரணுவும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்து ஒரு சின்ன அளவில் தான் முதல்ல அந்த பேக்குள்ளே போய் உட்காரும். அது உள்ளே போகும்போது அதற்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடத்தை அந்த பை கொடுத்து விடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளர வளர அந்த பை விரிஞ்சு விரிஞ்சு இடம் கொடுத்துக்கிட்டே போகும். நம்ம தாய்மார்கள் 4 மாதத்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, எடை பார்ப்பாங்கல்ல, போதுமான அளவு இருக்குது, எடை கரெக்டாக இருக்கு, எடை கூட 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 அந்த பை குடிக்கிட்டே போகும், விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே போகும். கிட்டத்தட்ட எப்படி அல்லாஹ் அடியார்களுக்கு இறக்கப்படுகிறானோ, இறக்கப்பட்டு இடம் கொடுத்து கொண்டு தன்னை விரித்துக் கொள்கிறானோ, அதுபோல அந்த கருப்பை அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தன்னை விரித்து கொடுத்தே வருகிறது. எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் எதை தீர்மானிக்கிறான், உறவை தீர்மானிக்கிறான். அந்த வகையில் தான் உறவையை எல்லாம் தீர்மானிக்கிறான். அப்படின்னா எப்படி அந்த கருப்பை
விரிந்து விரிந்து இரக்கத்தின் அடிப்படையில் இடம் கொடுக்கிறது, அதுபோல உறவுகளும் விரிந்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? அவங்களும் என்ன செய்யணும்? அரவணைக்கணுமா இல்லையா? அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். இதெல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற அருளாளன்கிற அந்த பெயரில் இருந்து ஒரு பகுதியை கருப்பைக்கும் சூட்டுகிறான், அதே போல் உறவுக்கும் சூட்டுகிறான். எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கிறத பாருங்கள். நம்மளாம் இந்த கோணத்தில் சிந்திக்கிறதே இல்லை. அருமையான தோழர்களே, உறவை பேணுவது மிக பெரிய உயர்ந்த நன்மை, உன்னதமான நற்செயல், இம்மையிலும் மறுமையிலும் பெண்ணம்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய மகத்தான நல்லறம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உறவுகளை பேணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசியத் பண்ணுறான் குர்ஆன்ல. வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி, யாரை முன்னிறுத்தி நீங்கள் கேட்பீர்களோ அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வா, அல்லாஹ்வுக்காக தந்திருப்பா, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கப்பா, நம்ம சொல்கிறோம்ல, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்க, அல்லாஹ்வுக்காக கொடு, அல்லாஹ்வுக்காக என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுன்னு சொல்கிறோம்ல. அதாவது யாரை முன்னிறுத்தினா மக்கள் தட்டி விட மாட்டாங்களோ அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், யாரை முன்னிறுத்தி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒன்றை மற்றொன்று கேட்டுக்கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம, இரத்த உறவுகளையும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். இரத்த உறவுகளை பயந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதை முறித்து விடாதீர்கள், முறிப்பதை விட்டும் பயந்து கொள்ளுங்கள். இரத்த உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். தக்குவாவும் உறவுகளை அரவணைப்பதையும் அல்லாஹ் இணைத்து பேசுகிறார். எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, திருக்குர்ஆனில் நல்லவர்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் உறவுகளை சேர்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். நல்லவர்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அல்லாஹ் சொல்கிறான், யாரையெல்லாம் அரவணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறானோ அவர்களை அந்த நல்லவர்கள் அரவணைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் தௌஹீத் அந்த மக்களுக்கு போதிச்சாங்கல்ல. முதல்ல எடுத்த உடனே ஓரிரை கொள்கை, மறுமை கொள்கை, இதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா உறவுகளை மதியுங்கள் என்றும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஆரம்ப கட்டத்திலே சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் அபூ சுஃபியான் ஒரு தடவை ஹிர்கல் மன்னர் ரோமுக்கு போயிருந்தார், ரோமானியன். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வரல. ரோமானிய மன்னனுக்கு முன்னால் அபூ சுஃபியான் போய் நிறுத்தப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் என்ன செஞ்சிருக்கு, ரோமானிய மன்னனுக்கு போயிருக்குது. அப்போது எங்கேருந்து இந்த கடிதம் வந்துச்சுன்னு கேட்கும்போது மாதிரி இது மதீனாவுல முகமது வந்திருக்குது. சரி, அவரை தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இருக்காங்களா, அவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அபூ சுஃபியானை கூட்டு போய் நிப்பாட்டுறாங்க. அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர், ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரல. இப்போது ரோமானிய மன்னர் அபூ சுஃபியான்ட்ட விசாரிக்க போகிறார், யாரை பற்றி, ரசூலுல்லாஹ்வை பற்றி. என்ன இந்த மாதிரி தபால் அனுப்பியிருக்காரு, என்ன விஷயம், அவர் யார், உங்களில் அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கிறார். அப்படி சொல்லும்போது அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னட்ட, ரோமானிய மன்னர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்லாவை வழிபடுங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுடைய மூதாதையர்களுடைய தவறான தப்பிதமான கொள்கைகளை எல்லாம் கைவிட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். தொலைச் சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். உண்மை பேசும்படி, பத்தினித்தனத்தோடு கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளும்படி அவர் உத்தரவிடுகிறார். அது மட்டுமல்ல, உறவுகளை அரவணைக்கும்படியும் அவர் சொல்கிறார். யார் சொன்னா? அன்னைக்கு எதிர் முகாமில் இருந்த அபூ சுஃபியான் சொன்னது. அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிமுறையில் போயிடாதீங்க, சிற்கு வச்சிடாதீங்க, ஓரிரை கொள்கையில் நீங்கள் நிலைத்திருங்கள், அல்லாவை மட்டுமே வழிபடுங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சாரத்தோடு சேர்த்து சொல்ல என்ன செய்கிறாங்க, உறவுகளையும் மதியுங்கள், உறவுகளை அரவணையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையான தோழர்களே, உறவுகளில் வரிசை இருக்குது. மிக மிக நாம் யாருக்கு கடமைப்பட்டவர்கள்? பெற்றோருக்கு தான் ஃபஸ்ட்டு. அந்த பெற்றோர்கள்லேயே முதல்ல தாய், அடுத்து தந்தை, அதற்கு பிறகு பிள்ளைகள், அதற்கு பிறகு ஒரு மனிதருக்கு அவர்களுடைய பாட்டனார்கள் பாட்டிமார்கள், அதற்கு பிறகு சகோதரர்கள் சகோதரிகள், சகோதர சகோதரிகள், இப்படி வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை உடன் பிறந்த அந்த ஆட்கள், இப்படி ஒரு வரிசையை மார்க்க சொல்லுது. இந்த வரிசையினுடைய அடிப்படையில் நாம் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய நல்லது கெட்டதுகளை கலந்து உறவை பேண்டதுன்னு என்ன அர்த்தம்? பீரியாடிக்கலாக அவங்கள சந்திக்கிறது, அவங்கள நலம் விசாரிக்கிறது, அவங்களுக்கு தேவை ஏதாவது இருக்கான்னு கேட்கறது, அவங்களுடைய வேலைகள் ஏதாவது இருந்தால் செஞ்சு கொடுக்கறது,
நல்லது கெட்டதுகளை கலந்துக்கிறது, இதெல்லாம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான உறவுகளை பசுமையாக வைத்துக் கொள்ளும்படி அல்லாஹு தாலா கட்டளை எடுக்கிறான். ரசூலுல்லாவும் அதை ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னார்கள். சரி, உறவுகளை சேர்ந்து வாழ்றதுனால நமக்கு என்ன பலாபலன்? என்ன பலாபலன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்பா யுபுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸு லஹு ஃபி அஸரிஹி ஃபல் யஸில் ரஹிமஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ரிஸ்க்கு விசாலமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு ரிஸ்க் என்பது பறந்து விரிந்து கிடைக்க வேண்டும், நிறைய தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், இந்த விருப்பம் உள்ளவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை அரவணைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். உறவுகளை நம்ம சேர்ந்து வாழ்றதுனால, அரவணைப்பதனால நமக்கு கிடைக்கிற பலாபலன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயுசு கூடும், தட்டுப்பாடு இல்லாத ரிஸ்க் கிடைக்கும். எதுக்கு நாம உலகத்தில் அலைகிறோம்? எதுக்கு ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம்? ரிஸ்க் வேணும் தானே. அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, வஹி நமக்கு சொல்லுது, உறவுகளை அரவணைச்சா உங்க கல்லாப்பட்டி நிறையும், உங்க பீரோ நிறையும். நான் சொல்லலை, ரசூல் சொல்லக்கூடிய செய்தி. உறவுகளை நீங்கள், அதே மாதிரி ஆயுள் நீளமாக வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள். இந்த ஹதீஸில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கான ரிஸ்க் தீர்மானிக்கப்பட்டுருச்சுல்ல, எவ்வளோ கிடைக்குண்டு. அதே மாதிரி நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு எவ்வளவு ஆயுசுங்கிறதும் தீர்மானிக்கப்பட்டுருச்சுல்ல. அப்போ உறவுகளை சேர்ந்து வாழறதுனால ஆயுசு எப்படி நீளமாகும்? எவ்வளவுன்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சா இல்லையா? அது மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் எவ்வளவுங்கிறது தீர்மானிக்கப்பட்டுருச்சா இல்லையா? அப்போ உறவுகளை சேர்ந்து வாழ்றதுனால ரிஸ்க் எப்படி கூடும்? ஒரு கேள்வி வருதா? நான் தான் கிளப்ப வேண்டியிருக்கு கேள்வியை, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, கிளப்பி விட்டுட்டு பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு கேள்வி ஒன்று வருது. சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, ஆயுசு அதிகமாகுதுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய திட்டத்தில் ஒருவருக்கு 70 வயது என்று தீர்மானித்து விட்டால், அவருடைய ஆயுசு அதிகமாக 70ங்கிறது 140 மாறும்னு அர்த்தம் கிடையாது, 70ங்கிறது 100 மாறும்னு அர்த்தம் கிடையாது. அதே 70 தான். ஆனால் 100 140 வயசு ஒருத்தர் வாழ்ந்தால் என்ன செய்வாரோ, என்ன சாதிப்பாரோ, என்ன நன்மையை பெறுவாரோ, அதை 70க்குள்ளே எல்லாம் பறக்கத்தான் கொடுத்துருவோம். அதாவது நம்முடைய நேரம் வீணாகாதவாறு அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான், நம்முடைய நேரம் நாசமாகாதவாறு அல்லாஹ் பார்த்து கொடுப்பான், நம்முடைய ஆயுசுல எல்லாம் பறக்கத்தை கொடுப்பான். ஆயுசுல பறக்கத்துனா என்ன அர்த்தம்? மற்றவங்கெல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து செய்கிற வேலையை நம்ம 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவோம். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அப்போ நாம ஒரு நாள் செய்ய வேண்டிய 1 மணி நேரத்தில் செஞ்சுட்டா, நாம் ஒரு மனிதர் சாதாரணமாக ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒரு நாளில் செஞ்சு முடிச்சிருவோம். அப்போ நம்ம ஆயுசு கூடுதா இல்லையா? இப்படி இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லது இன்னொன்று என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே அவருக்கு ஆயுசு கூடும். எப்படி இருக்கும்னா, இது வானவர்களை பொறுத்து. அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதியிருப்பான். எப்படி எழுதியிருப்பான்னா, சோ அண்ட் சோ இந்த நபர், அவருக்கு 60 வயது, அவர் உறவுகளோடு அரவணைப்பாக நடந்து கொள்வாரையானால் அவருக்கு 80 + 20 அப்படின்னு சேர்த்து அல்லாஹ் எழுதியிருப்பான். அப்போ அந்த உறவுகளை அரவணைச்சிட்டா அந்த +20 கிடைக்கும், அல்லது +30 கிடைக்கும். நாம் அரவணைக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் முதல்ல சொன்ன அந்த மைனஸோட அந்த என்ன எழுதியிருக்கான அது மட்டும் கிடைக்கும். இப்படி சில அறிஞர்கள் விளக்க சொல்கிறாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் எந்த பொருள் வைத்து கொண்டாலும் அல்லாஹு தாலா நமக்கான ரிஸ்கை, நமக்கான ஆயுளை இந்த செயலின் மூலமாக நீட்டிக்கிறான், அதிகப்படுத்துகிறான் என்பது பொருள். இன்னொரு கேள்வி ஒன்று வரணும் உங்களுக்கு இந்த இடத்துல. கேள்வி வருதா? எதுவும் வரல, நானே கிளப்பி விடுறேன். என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. உறவுகளை அரவணைக்கிறதுனால ஆயுசு கூடுறது, ரிஸ்க்கு விரிவாக கிடைக்கும், விஸ்தீர்ணமாகிறது, ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? என்ன லாஜிக்கு?
என்ன லாஜிக்கு? உறவுகளை அரவணைக்கிறதுனால ரிஸ்க் கூடுறதுனா எப்படி எப்படி அது என்ன லாஜிக்? அது உறவுகளை அரவணைக்கிறதுனால நம்முடைய ஆயுஸ் அதிகமாகுது, என்ன லாஜிக்கு? ரெண்டுக்கு என்ன தொடர்பு? லாஜிக் நமக்கு தெரியல. இல்லை, லாஜிக் இருக்குது. என்ன தோழர்களே, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாம் நமக்காக மட்டுமே வாழுகிற போது நமக்கான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நம்முடைய தலையில் கட்டி விடுவான். சொல்றதா இருந்தால் இப்படி வச்சுக்குவோம், நாம் சுயநலத்தோடு வாழ்வதாக தீர்மானித்து விட்டால் நமக்கான எல்லா வேலைகளையும் அல்லாஹ் நம்ம தலையிலே போட்டுருவான். நீனே செஞ்சுக்கோ போ அப்படின்னு விட்டுருவான். நாம் மற்ற உயிர்களையும் மற்ற உறவுகளையும் அரவணைத்து கொண்டு பொது வாழ்க்கை வாழ்வது என்று நாம் முடிவெடுத்து விட்டால் பரவாயில்ல, என் அடியார்களில் சில பேரையும் சேர்த்து இவன் என்ன செய்யறான், அரவணைக்கிறேன்னு நினைக்கிறான், அதனால இவனுக்கு நாம கொடுக்கணும்னு நல்லா நினைக்கிறோம். இதுதான் லாஜிக். இறக்கிற கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இவன் தனக்காக வாழல, தன் குடும்பத்துக்கும் சேர்த்து வாழ்றான், உறவுகளுக்கும் சேர்த்து வாழ்றான். எனவே இவன் சம்பாதித்ததில் நம்ம பறக்கத்தை உண்டாக்கணும். ஏன்னா நான் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு அவன் கொடுக்கறதா பொறுப்பேற்றுக்கிறான். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லுவான்ல, உங்கள் வேலைக்காரங்க தான் அடிமைகள் தான், அடிமைகளுக்குன்னு சொந்த சம்பாத்தியம் இருக்காது, வருவாய் இருக்கு, அவங்களுக்குன்னு சொத்து இருக்காது. அதனால் அடிமைகளுக்கு கல்யாணம் முடிக்காமல் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு சொத்து சுகம் இல்லாட்டாலும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க, அல்லாஹ் அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொத்து சுகத்தை கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. ஏன் கொடுக்குறான் அல்லாஹ் அப்படின்னா, இது வரைக்கும் தனிக்கட்டையாக இருக்கும்போது எப்படியும் சம்பாதிச்சுக்கொன்னு விட்டுருவான் அல்லாஹ். ஆனால் இன்னொரு உயிருக்கு சேர்த்து ரிஸ்க் கொடுக்கறதுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது, நான் கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு அவன் கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறான்ல, எனவே நான் உனக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதுதான் ரிஸ்க் நம்ம கையில் வந்து கிடைக்கிறதுக்கான லாஜிக். சரி, இது ஓகே. ரெண்டாவது, நம்முடைய ஆயுசு நீளமாகுது. ஆயுசு நீளமாகிறதுக்கும் உறவுகளை சேர்ந்து வாழ்றதுக்கும் என்ன என்ன லாஜிக்கு அப்படின்னா, அங்கேயும் ஒரு லாஜிக் இருக்கு. தோழர்களே, நல்லா யோசிச்சு பாருங்களேன். உறவுகள் நம்ம சேர்ந்து வாழ்றதுனால என்ன பலாபலன் அப்படின்னா, நம்முடைய மகிழ்ச்சியை அவர்கள் இரட்டிப்பாக்குவார்கள். நல்ல உறவுகளாக இருந்தால் அவங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நல்லது நடந்தால் அங்கே கருவுவாங்க, பவுர் எரியும் அங்கே. அது வேறு விஷயம், அது 100 நாளைக்கு பேசிக்குவோம். இப்போது நார்மலான உறவுகள்னு வச்சுக்குவோம். நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நம்முடைய மகிழ்ச்சியை அவர்கள் இரட்டிப்பாக்குவார்கள். உதாரணமாக, எனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு, என்னுடைய உறவுகள்கிட்ட நான் சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போது எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய உறவுகள் ஒரு 20 பேர் சேரும்போது ஒரு மகிழ்ச்சி 20 மகிழ்ச்சியாக என்ன செய்கிறது, அங்கே பெருகுகிறது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டால் அதை நான் அவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது என்னை மட்டுமே அழுத்தி கொண்டிருந்த அந்த துக்கத்தின் பலு நான் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது அதனுடைய எடை குறைஞ்சிருது. எனக்கு நான் 20 பேர்கிட்ட என்ன செஞ்சிடறேன், என்னுடைய சுவையை கொடுத்துட்றேன். அப்போ என்னுடைய பலுவை, என்னுடைய கவலை, என்னுடைய பலுவை அவர்கள் குறைத்து விடுகிறார்கள். மகிழ்ச்சியை வந்து அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள், என்னுடைய கவலையை குறைக்கிறார்கள். உலகத்தில் கவலை இல்லாமல் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு ஆயுசு நிச்சயமாக நீளும். உலகத்தில் மகிழ்ச்சியோடு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஆயுசு நீளும், இல்லாமல் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய நாடுகளில் உள்ள மக்களுடைய அந்த உயிர் வாழக்கூடிய ரேட் இருக்கு பாருங்க. மகிழ்ச்சிகரமாக எந்த நாடுகளில் மக்கள் வாழ்கிறாங்களோ அங்கே தான் அதிகமான நாள் உயிர் வாழ்கிறாங்களாம். இது வந்து நமக்கு புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா, கவலைகளை குறைக்கவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கவும் பன்மடங்காக்கவும் உறவுகள் பயன்படுகிறார்கள். எனவே கவலைகளை குறைத்தால் நம்முடைய ஆயுளின் நாட்கள் அதிகமாகிறது. மகிழ்ச்சி பெருகும் போது நம்முடைய ஆயுளின் எண்ணிக்கை அதிகமாக ஆகிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று நினைத்தால், ரிஸ்க் உங்களுக்கு விஸ்தீர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, உறவுகளை பேணுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலாபலன் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உறவுகளில் சேர்ந்து வாழ்றதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை இன்னைக்கு சொன்னால் இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும். நான் இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை உறவுகள் சேர்ந்து வாழ்றதுல இன்னும் ரசூலுல்லாஹ் என்னென்ன வகையிலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி உறவுகளை முறிப்பதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் இருக்கு பாருங்க, அதுவும் இந்த சமூகத்துக்கு சேர வேண்டிய செய்திகளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இன்ஷா அல்லாஹ்
அந்த செய்திகளை நாளை தினம் நான் சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உறவுகளோடு சேர்ந்த அந்த சுகந்தமான வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.